ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ரி தொல்பர்ட் சேனல். இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்க்ரீனில் ஒன்று தெரியுதுல்ல, அது என்னவோ டேஞ்சர் மாதிரி இருக்குது. அது டேஞ்சர் வந்து ஒரு வைரஸ்னு சொல்லலாம். அந்த வைரஸ் எப்படின்னா, நம்ம மொபைலுக்கு வந்து மொபைல் வந்து இப்படி ஒரு வீணாக போகிற சூழ்நிலை வந்துருச்சுன்னா, லாஸ்ட் டைம் ஆச்சுன்னா மொபைல் டேட் முடிய போகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஓல்டு மொபைல் வச்சவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காட்டுச்சாமல் என்ன பண்ணலாம் அதை வாங்க போகலாம். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரோ கிளீனர். இந்த கிளீனர் வந்து என்னென்னா, நம்மள உள்ள அந்த வைரஸ் வந்து இது கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். எல்லாத்தையும் இதுதான் மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம். இது ப்ளே ஸ்டோர்லாம் கிடைக்காது, ஒன்லி குரோமில் மட்டும் தான் கிடைக்கும். இது வந்து அவங்க இதிலே தனியாக ரூட்டு போட்டு இந்த ஆப் வந்துருக்கு. இந்த ஆப் வந்து நம்ம ரூட் இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தா யூஸ் பண்ணணும். அதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகணும்னா நீங்கள் பேட்டரி சேவர் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் காட்டும். எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே பூஸ்ட் பண்ணாலே அவங்களுக்கு பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. அடுத்து CPU எல்லாமே நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கணும். அது ஜஸ்ட்டு க்ளீனர்ஸ்லாம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, எது தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் வாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இது நீங்கள் கொடுத்துடலாம், இது எந்த பட்சம் இல்லை. இதுவும் நீங்கள் இது கொடுத்துடலாம், எந்த பட்சம் இல்லை. நீங்கள் பேட்டரி சேவர் இது வந்து கொடுத்து அதை சத்தனா லோடிங் ஆகும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இது என்னத்துக்குன்னா, அதில் உள்ள ஆப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்மள்ட்ட கொடுத்துரும். இது வந்து ரேம் வந்து என்கிட்ட வந்து 1300 இருக்குது. 702 MB சேவில் வச்சுருக்கு. நீங்கள் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு டேரெக்டாக செட்டிங் போங்க. இன்னும் எனபிள் ஆயிடுச்சா நான் பார்க்குறதுக்கு நீங்கள் செட்டிங் போகணும். ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்டது சில மொபைலுக்கு தான் உங்களுக்கு இப்போ நியூ மாடல் மொபைலுக்கு தான் வரல. பழைய ஓல்டு மொபைலுக்குனா டேட்டு முடிஞ்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே காட்ட ஆரம்பிச்சிடும். சில பேர் அடிஷன் காட்டாமல் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். இந்த அப்ளிகேஷன் உள்ள போய்க்கிங்க. அப்ளிகேஷன் உள்ள போனால் நம்ம அது க்ளீன் பண்ணி ஓகே கொடுத்துக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணால் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அந்த சைடில் உள்ள கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரொமோஷன் ஆயிரும். ஆனால் எனபிள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. நம்ம இப்படி தான் போய் எனபிள் பண்ணோம். நம்ம டேரெக்டாக ஆப் மூலம் போய் எனபிள் பண்ணோம்னா வேஸ்ட். அது எனபிள் பண்ணுறது வந்து இப்படி தான் எனபிள் பண்ணோம். ஏன்னா ரூட் ஆப்னால இப்படி எனபிள் பண்ணி தான் ஆகணும். இது உங்கள் மொபைலே அந்த ஆப்பே ரூட் போட்டு வந்ததுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் தேவையில்லாத ஆப்ஷன்லாம் கை வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பேட்டரிக்குள்ளே போகிறோம் நம்ம. இது கொஞ்சம் லோடிங் ஆகட்டும். எனக்கு வந்து லோடிங் ஆகுது. இந்த எம்பி வந்து நான் வந்து டெய்லி நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ண இந்த எம்பி வந்து ஏறிக்கிட்டே போகிறனால குறைக்க ட்ரை பண்ணுது இது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த பேட்டரி இது வந்து ஜஸ்ட் கிளீனர். அது கீழே உள்ள எந்த ஆப்ஷன் நீங்கள் தொடக்கூடாது. இந்த அப்படி மீறி தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து மொபைலை கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ரீசெட் அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சா இந்த ஏபிச்சிங்க நீங்கள் சும்மா ஏற்றி வச்சுக்கலாம். அந்த ஆப்பு இந்த பேட்டரி கீழே அல்ட்ரா ஃபார்மேட் அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது. நீங்கள் மேலே க்ளீன் மட்டும் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த ஆப் நீங்கள் சும்மா ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றி வச்சது பொறுத்து உங்களுக்கு என்ன யூஸ்னால், உங்களுக்கு ரேம் க்ளீன் ஆகும். ஏதோ ஒரு பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் விளையாடக்குள்ள சில ஹேங் ஆகும் மொபைலு. 1 GB ரேமாக இருந்தாலும் சரி ஹேங் ஆகும். ஹேங் ஆச்சுன்னா இது ஈஸியாக தடுத்துடும். உங்கள் ஹேங்காக வந்து ஈஸியாக தடுத்துடும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஆப் சொல்லலாம். உடனே இது எல்லாத்தையும் தடுத்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.